கொலோசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போமாக. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ஜெபம் செய்யும் முறை நாம் எப்படிப்பட்ட விதங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்னைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். நாம் முதலாவதாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும், இரண்டாவதாக குடும்பமாக நாம் ஜெபிக்க வேண்டும், மூன்றாவதாக குழுவாக நாம் ஜெபிக்க வேண்டும், நான்காவதாக சபையாக ஊழியமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயிர் மூச்சை போன்றது. ஜெபிக்கிற மனிதன் தான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் மாற்றங்களை தர முடியும். நாம் ஜெபித்தால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, வல்லமையை, எழுப்புதலை நாம் காண முடியும். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற இலவச கிருபையிலேயே வண்டியை நாம் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. நாம் அனுதின வாழ்க்கையில இப்ப நம்ம சமீப நாட்களாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்விசாரத்தின் ஆவி. எல்லா ஆவிக்கிரியை செய்த எல்லாருக்குள்ளும் நிர்விசாரத்தின் ஆவி. நாங்கள் கடந்த நாட்களில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக அதை எங்களோடு கூட பேசினார். நிர்விசாரத்தின் ஆவி இது பூமியில இருக்கிற அனைவர் மேல எப்படி வருமா, ஒரு கண்ணியை போல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபை மேலையும் வரும்னு அர்த்தம். சரிதானா? பூமியில் இருக்கிற அனைவர் மேலும் அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அதுல 21ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் பெருந்தினால், அதுல உங்கள் இருதயங்கள் பெருந்தினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த நாள் யார் மேல வராதபடிக்கு? உங்கள் மேல் வராதபடிக்கு. இப்ப நோவா காலத்துல நடந்தது போலவே நம்ம நாட்கள்ல இப்ப நடக்குது. என்ன? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அதுக்கடுத்து சாப்பிடுறது. சரிதானா? இதுலதான் மக்கள் இன்னைக்கு அதிகமா என்ன செய்யறாங்க, தீவிரமா செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப எந்த கடை அதிகமாகுது தெரியுமா உங்களுக்கு? பெருந்திண்டி கடை தான் அதிகமாகுது. பேக்கரி கடை பாக்குறீங்களா? ஒரு ரோட்டு ஓரத்துல போனீங்கன்னா எல்லா பைபாஸ் இப்ப வந்ததுல இருந்து திருமண இடமெல்லாம் என்னதான் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றதுதான். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆட்கள் இப்ப நம்ம வாழ்ற காலம் சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன கிடையாது, பெருந்திண்டியினால நிறைய பேருடைய இறுதி என்ன செஞ்சிருக்குது, நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உட்காந்தா சாப்பிட்றாங்க, காலையில இருந்தா சாப்பிட்றாங்க, வீட்டுக்கு வந்தா சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலாம் ஹோட்டல்ல எப்பயாவது ஒருக்காதான் சாப்பிட போகும். இப்ப மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது நம்ம ஆட்கள் சாப்பிட்றாருன்னா நம்ம ஆட்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். 24 ஹவர்ஸும் நம்ம இந்தியாவில் திறந்திருக்கிற கடை எது தெரியுமா உங்களுக்கு? பெருந்திண்டி கடை தான், பேக்கரி கடை. 24 மணி நேரமும் இருக்குதா இல்லையா? எங்கு பார்த்தாலும் இப்ப அனுமதி வந்துருச்சா இல்லையா? அப்ப நல்லா கவனிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்கள்ல உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையாருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணி போடுறப்ப நல்லா கவனிக்கணும். அனைவர் மேல்னா சபை உட்பட நான் அர்த்தம். பூமியில் இருக்கிற அனைவரும். கண்ணினா கண்ணி வெடி வைக்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சரிதானா? கண்ணி வெடி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ரொம்ப ரொம்ப
முக்கியமானது. தனி ஜெபம் இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க மனுஷகுமாரனை சந்திப்பதற்கு எப்பொழுது எப்படி இருக்க முடியும்? ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழவே முடியும். தனி ஜெபம் இல்லை அப்படின்னா, 1 மணி நேரம் கூட நீங்க தனியா ஜெபிக்கல அப்படின்னா உங்களால கர்த்தருடைய வருகையில என்ன செய்ய முடியாது? ஆயத்தமாகவே முடியாது. நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர், அதே வேளை ஜெபத்துக்கு என்ன செய்கிறவர்? பதில் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம தேவனுக்கு சோத்திர பலி காலையில் எழுந்தோடனே நம்ம அதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அந்த சோத்திர பலிகளை நாம் செலுத்தி என்ன செய்யணுமா? உன்னதமானவருக்கு நம்முடைய பொருத்தனைகளை என்ன செய்யணுமா? நம்ம ஆண்டவருக்கு அதை செய்வோம், அதை செய்வோம், அல்லது ஜெபிப்போம், அல்லது ஊழியம் செய்வோம், பொருத்தனை பண்ணியிருப்போம், பொறுப்போம், பொருத்தனை பண்ணியிருப்போம். அந்த பொருத்தனைகளை நம்ம என்ன செய்யணுமா? நிறைவேற்றி தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒளினா சவுண்ட சொல்றேன். இந்த ஒளியின் வேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வினாடிக்கு 70 மீட்டர். வினாடிக்கு எவ்வளவுதான்? 70 மீட்டர். ஆனா அந்த வெளிச்சம் ஒளி, அந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, அது வேகம் 1,44,000. 1,00,000 வினாடிக்கு எவ்வளவு நேரம் போகுங்க? 1,44,000 மைல் போகுமா? பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரத்தை அடைய எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகுதான் இப்படி போனா. ஆனா வானாதி வானங்கள் மேல் வீட்டிருக்கிற நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை அடுத்த வினாடி கேட்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் போகிறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் நம்ம ஆண்டவர் படைத்த இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் போய் ஒவ்வொரு கோள்களை சந்திப்பதற்கு எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா நம்ம இங்க இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை 3ஆம் வானத்தில் இருக்கிறதான நம்முடைய தெய்வம் எப்பொழுதுமே ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் எல்லாவற்றை காட்டிலும் ஸ்பீடா போக முடியுது. எல்லாவற்றை காட்டிலும் எப்படிப்பட்டதுங்க? ஸ்பீடா. யாருகிட்ட போகுது? நம்ம தேவன்கிட்ட போகுது. அல்லேலூயா. அது இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? இயேசுவின் நாமத்துல. வெறும் கடவுளேன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் என்ன செய்வதாக. அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்க்கலாம். பிதாவை நோக்கி நம்ம இயேசுவின் நாமம், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க சொன்னா, சிலர் பாத்தீங்கன்னா காமனா என்ன செய்யறாங்கன்னா, ஆவியானவரையும் ஸ்டார்ட் பண்றாங்க, சிலர் இயேசுவையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தேவன் ஒன்றும் கோச்சிக்கிட மாட்டாரு. ஆனா பைபிள் படி முறைப்படி பார்த்தா ஒரு தேவ பிள்ளை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைய சமூகத்துல நாங்க என்ன செய்யறோம்? வர்றோம். ஆவியான அத்தாட்சியோடு இடத்துல ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெபிக்கிறதுதான் கரெக்டான பாயிண்ட். அல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாள் சபைக்கு போயும் இவ்வளவு நாள் கூட்டத்துக்கு வந்தோம், நீங்க சரியான விதத்துல ஜெபிக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இன்னும் சத்தியத்தை என்ன செய்யலன்னு அர்த்தம்? அறியலன்னு அர்த்தம். நம்ம ஆட்களை சிலரை ஜெபிக்க விட்டா அவங்க மாட்டுக்கு என்னென்னமோ என்ன செய்வாங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா. அது யார் நாமத்துல ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல கடைசி 2வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துல நான் உங்களை என்ன செய்வேன்?
ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப இயேசுவின் நாமத்துல நம்ம தேவனை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடவுள் நாமத்துல ஜெபிச்சீங்க அப்படின்னா ஒரு அற்புதமும் நடக்காது, மறந்து போகாதீங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12. இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படலையா? கடலிடப்படாது. அப்ப தேவ பிள்ளைகள் அதிகமா நீங்க எந்த நாமத்தை உயர்த்தணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜீசஸ் அப்படின்னு பாருங்க. ஃபாதர் பெர்க்மன் செய்யலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ஜீசஸ் அப்படின்னு உயர்த்துறதை நீங்க பார்க்க முடியும். கடந்த நாட்கள்ல நான் காளையார் கோயிலுக்கு அந்த சைடு ஊழியத்துக்கு போயிருந்ததுனால காளையார் கோயிலுக்கு ஈவினிங், சண்டே ஈவினிங் எனக்கு ஃப்ரீ ஆச்சு. அந்த பஸ் ஏறுக்கு வர்றதால அந்த மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணேன். அப்பொழுது நான் பார்த்த வரையிலும் ஃபாதர் பெர்க்மன் ஐயா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜீசஸ் அப்படின்னு இழுத்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப அதை போக்கஸ் அதிகமா பண்றாங்க. ஏசையா அப்படின்னு ஓவர் என்ன செய்யறாங்கன்னா இழுக்கிறாங்க. நான் அதை பார்க்கும்போது ஒரு காரியத்தை உணர்ந்தேன். தேவ பிரசன்னம் அப்படி இறங்குது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உயர்த்த 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 இருள் வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா விலகுது. திடீர் மகிமையினால் அந்த இடம் முழுது நிரம்புனதை பார்த்தேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கண்ணை மூடினாலும் வெடித்தாலும் எழுந்தாலும் ஜீசஸ் அப்படின்னு சொல்ல பழகும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேரை கிறிஸ்தவங்களை பார்த்தா வாயை திறந்தா என்ன சொல்றாரு? கடவுளே அப்படிங்கன்னா. கடவுளேன்னு சொன்னேன் நான், நீ பரவாயில்ல என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேங்க. கன்ஃபார்ம்னு சொல்லிட்டேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா கண்டிப்பா போக மாட்டேங்க. அப்படி உங்களுக்கு கடவுள்னு சொன்ன ஆசை இருக்குன்னா இயேசுவாகிய கடவுள்னு சொல்லுங்க. இது அதிகமா இப்ப வலியுறுத்த வேண்டி இருக்குது. அதனாலதான் விளக்கத்து தெளிவெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டி இருக்குது. தேவ பிள்ளைகள் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போது சாத்தான் என்ன செய்வானா முழங்கால் போடுவான். ஒருத்தங்களை பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தம் முழங்கால் போடும். இயேசு அப்படிங்கிற அந்த வார்த்தை சத்தமா போடும். அல்லேலூயா. ஜீசஸ் அப்படின்னு சொன்னா இருக்கிற இருள்னா என்ன செய்ய தெரியுமா? விலகியே ஆகணும். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுன்னு சொன்னா இருள் விலகியே ஆகணும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நமக்கு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தின் மேன்மை நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இயேசுன்னு சொன்னா எந்த வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. அது எப்படிப்பட்ட நாமம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்துலதான் பவர் இருக்கு. அதனால ஒருத்தர் போன்ல பேசும்போதும் இயேசுங்கிறத அதிகமா வலியுறுத்துங்க. சரிதான். இயேசுவை தேடி சர்ச்சைக்கு வான்னு கூப்பிடுங்க. இயேசுங்கிறத அவன் அதிகமா கேட்டாலே நமக்குள்ள மனம் திரும்புதல் வந்துடும். அல்லேலூயா. நீங்க கடவுளை நம்பி சர்ச்சைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் அவன் மனம் திரும்ப மாட்டான், அவன் ரசிக்கப்பட மாட்டான். நீங்களும் விடுதலை பெற மாட்டீங்க, அவனும் விடுதலை பெற மாட்டான். நீங்க ஒரு 10 தடவை உங்க வீட்டுக்குள்ள போய் ஜீசஸ் ஜீசஸ் அப்படி கட்டி பாருங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் போயிடும். ஜீசஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற டார்க்னஸ் விலகும். தெரியுமா உங்களுக்கு? ஜீசஸ் சொன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் விலகும். விலகிதான் ஆகணும். 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க பார்க்கலாம். அதனால இயேசுவின் நாமத்துல நம்ம பிதா கிட்ட ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு தான் பிதா பதில் தருவார். அல்லேலூயா. மொட்டைக்கட்டையே ஆண்டவரே, சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அது உலகத்துக்கு காரணம். அந்த ஆண்டவரேன்னு சொல்றான், இந்த ஆண்டவரேன்னு சொல்றான். அவனும் அமைதியை ஜாயின் பண்றான் இல்லையா? அவனும் சொல்றான் பழனி ஆண்டவரேன்னு சொல்றான். சொல்றான்னு சொல்லலையா? நிறைய பேர் ஆண்டவர் ஜாயின் பண்றான். ஆனா நம்ம எப்படி சொல்லணும்? ஏசப்பா அப்படின்னு சொல்லணும், ஏசு கிறிஸ்துன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர். வானத்துல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? 3வது வானத்துல பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், தேவதூதர்கள் எல்லாம் இருக்காங்க. மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருப்பாங்க. 2வது வானத்துல சாத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ 3வது வானம் நம்ம பார்க்கிற இந்த கீழ் வானம். சரிதானா? இது நம்ம கண்ணுக்கு பார்க்கிற வானம். சரிதானா?
இப்ப இயேசுவின் நாமத்துல வானோர் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவ சேனைகளும் கர்த்தர் மகிமைப்படுத்தும். இரண்டாவது வானத்தில் இருக்கிற பிசாசு முழங்கால் போட்டுதான் ஆகணும். விலகுனா விலகிதான் ஆகணும். அல்லேலூயா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்து பூமி வாசிங்க பார்க்கலாம். வானோர் பூதலத்தோர். பூதலத்தோர்னா யாரு? பூமியில இருக்கிற மக்கள். அடுத்து பூமியின் கீழானோர். பூமியின் கீழே யார் இருக்கா? சாந்தானும் செத்து போன மக்கள், பாவம் செஞ்சு வாழ்ற மக்கள் தான் இப்ப நரகத்துல அவனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சரிதானா? பாதாளத்துல கிடப்பாங்க. இன்னும் நரகம் வரல. இப்ப இருக்கிறது என்னது? பாதாளம். சரிதானா? பாதாளத்துல எல்லாரும் வந்துட்டு இருப்பான். இப்ப ஜீசஸ் அப்படின்னு சொன்னா எல்லாமே என்ன செஞ்சு ஆகணும்? முழங்கால் போட்டு ஆகணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டர் இவ்விதமாய் சாட்சி சொல்றதை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த பாஸ்டர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அவங்க வீட்டுல ஒரு நாள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா தங்கிக்கும் போது பிசாசு போராட ஆரம்பிச்சிட்டான் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா நானும் நடக்கல. ஆனா இயேசுவை தெரியும். சரிதான், நான் தெரிஞ்சு ஏதோ ஜெபம் பண்றவங்க தான், பாரம்பரியமா வாழ்ற ஒரு லிஸ்ட். சரிதானா? ஆனா அந்த பிசாசு போராடுற நேரம் பாத்தீங்கன்னா அது கத்துது, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கத்துது. கத்துன உடனே பாஸ்டர் உலகில் தூங்கி இருந்தவர் என்ன அந்த அம்மா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா வந்து பார்த்தா அந்த பிசாசு போராட்டம்னு வந்து தெரிஞ்சு வச்சு அவர் உடனே தலையில கையை வச்சு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணே பிசாசு வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் அப்படிங்கும்போது அது பேசுது. என்ன பேசுதுன்னா, நான் இவ்வளவு எத்தனையோ தடவை உயிரை கொண்டு போறதுக்கு வந்துட்டேன். ஆனா இவன் ஃபைனல் நேரத்துல என்ன பண்ணிருக்கான்னா இயேசு இயேசுன்னு என்ன செஞ்சிருக்கான்? கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டதுனால என்னால உண்மையை இவன் உயிரை என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. போ இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு டோட்டலா அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணி ரட்சிப்பு நடத்துன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட குறை நிறைய இருக்கும், பாவம் நிறைய இருக்கும். நல்லா கவனிக்கணும். சாத்தான் ஒரு மனுஷன் உரிமை கொண்டாடுறாங்க, ஏதோ ஒரு காரியம் அவங்க கிட்ட என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவு உரிமை இருந்தாலும் இயேசுன்னு கும்பிடும் போது சாத்தானால என்ன செய்ய முடியல. ஏன்னா மரணத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். அவங்கள மரணத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் பாக்குறான். நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளையே. நீங்க இயேசுங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஏசாயா அப்படின்னு நினைச்சீங்க, உயர்த்துங்க. ஜீசஸ் அப்படின்னு உயர்த்துங்க. அல்லேலூயா. சொல்லி பாருங்களேன், அப்படி ஃப்ரீனஸ் ஆயிருவீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க கட்டணா என்ன செஞ்சிடும்? நீங்க இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருள் விலகும். அதே வேளை உங்க வீட்டுக்குள்ள யாராவது சோம்பேறியப்படுத்தி கிடப்பாங்க, நீங்க ஜீசஸ் சக்தி பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற அந்த படுத்திருக்கிற ஆவியும் ஒழிக்கணும். அதுக்கு அடுத்து அவன் தெளிவாகிடுவான். அல்லேலூயா. அந்த ஆத்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க? செய்யலாமா வேண்டாமா? மக்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப திறக்கிறோம். சரிதான? சண்டை போடுறதுக்கு வாய் என்ன செய்யுது? பாலு திறந்து சண்டை போடுறோம்ல. இயேசுவின் நாமத்தை உயர்த்த ஏன் திறக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏசப்பா என்ன சொல்றாரு? வாயை விரிவா அவரை துதிக்கிறதுக்கு அவரை திறக்க சொல்றாரு. ஆனா நம்ம சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் என்ன திறக்குது. இன்னொன்னு லவக்கு லவக்கு உள்ளத்துல போறதுக்கு என்ன செய்யுது? வாய திறக்குது. தேவ பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை உயர்த்த என்ன செய்யணும்? நீங்க ஃபாதர் பெட்மன்ஸ் ஐயா பாட்டை போட்டு கொஞ்சம் உயர்த்தி பாருங்க. இப்ப கூட பாருங்க, கூட பாத்தீங்கன்னா ஜீசஸ் 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 ஜீசஸ். அவர் அதிகமா சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த ஜீசஸ் 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 உயர்த்துற. நான் உண்மையிலே பார்த்தேன். அவர் வாழ்ற இடம் வந்து எப்படிப்பட்ட இடம்னா, காளையார் கோயிலுங்கிறது விக்கிரகம் நிறைந்த ஒரு பிளேஸ். தெரியுமா உங்களுக்கு? அவர் இருக்கிற இடத்துக்கும் அந்த ஜபத்தோட இருக்கிற இடத்துக்கும் அந்த பிளேஸுக்கும் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஜபத்தோட இடம் இருக்குது. ஆனா இது ஃபுல்லா விக்கிரகமயம் நிறைந்த இடம். சரிதானா? ஆனா அங்க கர்த்தரை உயர்த்துறாங்க பாருங்க. தேவ பிரசன்னம் நடக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையா இறங்கி வர்ற. அல்லேலூயா. அதனால நம்ம யார் நாமத்தை உயர்த்தணும்? அந்த அக்காவும் உயர்த்தக்கூடாது, இந்த அக்காவும் உயர்த்தக்கூடாது. புரியுதா? சண்டை போடுற அக்காவெல்லாம் என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. யார் நாமத்தை மட்டும்தான் உயர்த்தணும்? இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிதா கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா அது கன்ஃபார்ம் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனா அது எப்படி ஜெபிக்கணுமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் தருவார், உண்மைதான். ஆனா அதே வந்து எப்படி ஜெபிக்கணும்? நாம் எதை கேட்டாலும்
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி ஜெபம் எல்லாம் எல்லாமே கிடைச்சிருமா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சிலர் தப்பா புரிஞ்சுட்டு என்னத்தை லட்சம் கேட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், தர மாட்டார். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா, அவருடைய சித்தத்தின்படி என்ன, நான் உங்களோடு நடக்கணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு கேட்கறது யாருடைய விருப்பம்? அப்பாவுடைய விருப்பம். உங்க சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். கேட்டு பாருங்களேன், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? என் இறுதிய கடின தன்மையெல்லாம் எடுத்து போடுங்க, நான் உங்க போல வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய சித்தம். அல்லேலூயா. நான் நோவாவை போல உங்களோடு சஞ்சரிக்கணும்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தை கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா எல்லாமே உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதினா அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் தேவ ராஜ்யத்தை தேடுறாங்க, அவர் சித்தத்தை தேடணும். எதை தேடணும்? ஆமா, இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி அவர் சித்தத்தின்படி நீங்க தொடர்ந்து நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும். இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை ஜெபத்துல வலியுறுத்த சொல்றேன். உணர்வின் ஆவி எனக்கு தாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தாரும்? நீங்க உணர்வின் ஆவி இருந்தா மட்டும்தான் வருகையில போக முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகத்தை நிரப்புறாங்க, அபிஷேகத்துல நிரப்புனா கூட இயேசுவின் வருகையின் போது ஆயத்தமா இருக்கக்கூடிய அந்த உணர்வின் ஆவி நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த உணர்வின் ஆவியை கர்த்தர் நோவா காலத்துல நோவாவுக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு அந்த ரெட் அலர்ட் அபிஷேகம் நமக்கு வேணும். அதை நீங்க தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா கர்த்தர் தருவா. அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய வருகையில என்ன செய்ய முடியும், போக முடியும். மற்றவங்க வருகையில என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால அதை கேட்டு பெற்றுக் கொடுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நம்ம ஜெபம் செய்யும் முறை தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தனித்து போய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நிறைய மிராக்கிள் நடக்குது, அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்தாலும் அவர் அதுக்கடுத்து போய் என்ன செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தனி ஜெபம் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா 40 நாள் தனியா உபவாசம் பண்ணி இயேசு ஜெபித்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்னா தனி ஜெபம் செய்தார். ஊழியம் நடந்த பின்னும் இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் செய்தார்? தனி ஜெபம் செய்தார். இயேசு கிறிஸ்து நம்மை போல எப்படிப்பட்டவர்னா பாடுள்ளவர் தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை போலதான், ஒரு மனிதனை போலதான். நமக்கு என்னென்ன சோதனை வருமோ, என்னென்ன பிரச்சனை வருமோ, அந்த சோதனை எல்லாம் இயேசுக்கு வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி தான் தேவனிடத்திலிருந்து என்னத்தை பெற்றுக்கொண்டார்? கிருபையை, வல்லமையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மோகன் செய்யா சொல்லும் போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜெபம் பண்ணாரோ அவ்வளவுதான் பிதாவாகிய தேவன் அவரை பயன்படுத்தினாராம். ஜெபம் பண்ணதுக்கு மிஞ்சி இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் என்ன செய்யலையா? பயன்படுத்தாம. இயேசுக்கே ஜெபம் அவசியம் என்றால் உங்களுக்கு எனக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து தனி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து சோதனை ஜெயிப்பதற்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அடுத்து எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி எப்படி ஜெபிக்கிறாராம்? ராம் முழுவதும் ஜெபம். பாருங்க, யோசித்து பாருங்களேன். அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். பொழுது விழுந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று என்ன செய்தாராம்? பெயரிட்டார். அப்ப நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை ஒரு செய்யறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக என்ன செய்தார் தெரியுமா? ராமுழுவதும் ஜெபம் பண்ணி பிதாவின் சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில தீர்மானங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா குழம்புன நேரத்துல தேவ சித்தத்தை தேர்ந்தெடுக்க விரும்புறாங்க. நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில குழம்பி போயிருக்கிற நேரத்துல தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது.
ஏதாவது, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்கி விட்டது. இப்ப உடனே உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட வாங்கி இவங்க கிட்ட மாத்தி விடுவோம், இவங்க கிட்ட வாங்கி அவங்க கிட்ட மாத்தி விடுவோம் அப்படின்னு நமக்கு நிறைய சோதனைகள் வரும். இந்த நேரத்துல நம்ம தேவ சமூகத்துல காத்திருப்பது என்பது ரொம்ப கூடாத காரியம். ஏனென்றால் ரொம்ப நெருக்க வரும்போது குழம்பி போயிருப்போம். குழம்பி போயிருக்கிற நேரத்துல தேவ சித்தத்தை அறிவது கூடாத காரியம். ஆனா உண்மையை சொல்றேன், 3 காரியத்துல தேவ பிள்ளைகள் தேவ சித்தம் செய்வதில் கவனமா இருக்கணும். ஒண்ணு, உங்க வாழ்க்கையில திருமண காரியத்துல நீங்க தேவ சித்தம் செய்வதில் கவனமா இருக்கணும். நீங்க சாத்தான் சபைகளுக்குள்ள செய்யற ஒரு பெரிய தங்கல் என்ன தெரியுமா? அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சொல்றேன், பெற்றோராக நீங்க உங்க பிள்ளைகளை கொடுத்து கவனமா இருங்க. உங்க பிள்ளைகள் தேவ சித்தத்தின்படி திருமணம் முடித்தால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமா இருக்கும். அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா தேவ சித்தமான அறிந்திருக்கணும். ரட்சிக்கப்படாதவங்களை கல்யாணமே முடிக்க கூடாது. சரிதானே? ரட்சிக்கப்படாதவங்களை இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் எப்படி மாறிக்கிட்டு அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவங்களை சபைக்கு கூட்டுவாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கோ, வேற என்னத்தை எடுத்துக்கோங்க, திருமணம் பண்ணிக்கோங்க. இப்படி சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஆண்டவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற தேவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தத்தை வளைக்க விரும்புகிறார்கள். ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க திருமண காரியத்துல உங்க வாழ்க்கையிலோ அல்லது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலோ தேவ சித்தத்தை மாத்திட்டீங்க அப்படின்னா திரும்பவே முடியாது. என்ன செய்ய முடியாது? திரும்ப முடியாது. என்னைக்கு விட்டுருக்கீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு எக்ஸப்ட் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்தா ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா சாகு வரைக்கும் உனக்கு உபத்திரம் இருக்கும். எப்ப வரைக்கும் உபத்திரம் இருக்கும்? சாகு வரை கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நீ அழுதுகிட்டே தான் இருப்ப, நீ குழம்பிக்கிட்டே தான் இருப்ப உங்க வாழ்க்கையில. ஆனா பரவம் போலாம், விட்டாம இயேசு பிடிச்சான் எங்க போலாம் இல்லைன்னா அதுவும் ரொம்ப டவுட். 2வது தேவ சித்தத்தை சாத்தா மாத்துறது வேலை. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் செய்வதில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதே இல்லை. எதிர் செய்வதில், தொழில் செய்வதில் தயவு செய்து சொல்றேன், ஒன்ன குறித்து உன் பிள்ளைகளை குறித்து தொழில் என்ன வேலை கத்த வச்சிருக்கார் அப்படிங்கிறத கரெக்டா என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதை நீங்க ஜெபம் பண்ணி காத்திருந்தா பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன்னே, ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டுல சாக்கடை தண்ணி கலந்த கலவையாக தண்ணியும் சாக்கடையும் கலந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது குழம்பி போயிருக்கு. இந்த தூய்மையான தண்ணியை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த பாட்டில் அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே அந்த அழுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். மேல தெளிவு என்ன செய்ய கிடைக்கும். அது போலதான் உங்க வாழ்க்கையில குழம்புன நேரத்துல தேவ சித்தத்தை நீங்க எடுக்கவே கூடாது. அமைதியில தேவ சமூகத்துல என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஆனா நீங்க இப்படிப்பட்ட நேரத்துல உங்களை தேவ சித்தத்தை விட்டு டைவர்ட் பண்றதுக்கு நிறைய சோதனைகளை சாத்தா என்ன செய்வான், அனுப்புவான். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி, அவங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டுற காரியத்துல ஒரு 3 லட்சம் போல வேண்டி இருந்தது. சரிதான், அவங்க லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, லோன் கிடைக்கல. அப்ப ஆனா அந்த வீடு கட்டுற அந்த இன்ஜினியர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு ரூபா நீங்க வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விசுவாசி, இவங்களும் விசுவாசி அவங்களும் விசுவாசி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் என்கிட்ட இப்ப பணம் இருக்குது, எனக்கு உடனே என்ன செய்யணும்னா தர வேண்டாம், உங்களுக்கு எப்ப லோன் வருமோ கவர்மெண்ட் எப்ப அனுப்புமோ அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்தா போதும், கொடுத்தா போதும் அப்படின்னு. இவங்களுக்கு குழம்பி போறது நல்லா தானே தெரியுது, பரவாயில்லையே அதுவா வருது. ஆனா தேவ சித்தத்தை என்ன செய்யல, அறியல. அதான் மேட்டு பாருங்க, அறியாம உடனே சரின்னு வாங்கி அங்க கொடுத்தாச்சு. அங்க கொடுத்துட்டா 1 வாரம் 2 வாரம் தான் அமைதலாண்டாங்க. 3வது வாரத்துல இருந்து எனக்கு வட்டி கொடு. எத்தனை வட்டி? 5% வட்டி கொடு. எவ்வளவு கொடுக்கணுமா? இப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, சாப்பிடுறதுல இருந்து பால் வாங்குறதுல இருந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிறான். பால் வாங்கித்தான், அரிசி வாங்கித்தான், காய்கறி வாங்கித்தான். இப்ப ரத்த கண்ணீர் வந்தாங்க. எந்த ஒரு காரியத்தில் நல்லா கவனிக்கணும், தேவ சித்தம். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தம்ங்கிற அந்த எல்லைக்கே என்ன செய்யறது இல்லை, போற பாயிண்டே. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவ சித்தத்தை செய்வதில் எப்படி இருந்தாரு, கவனமா இருந்தாரு. ஆனா உங்களுக்கு சோதனை எதுல வரும்னா தேவ சித்தம் செய்யறதுலதான் சோதனை வரும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. தேவ சித்தம் செஞ்சா வாழலாம். இப்ப எங்களுக்கு ஊழியத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ சோதனைகள். என்ன சோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சபை அழைப்பு தான், உங்களுக்கு தீர்க்கதரிசி காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, குழப்பினாங்க. ஆனா ஆதியில இருந்து குழப்பம், அவங்க குழப்பத்தான் செய்வாங்க. ஆனா தேவன் இவங்கிட்ட என்ன செய்தார், பேசுறதா, தெளிவா பேசுறதா. கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறதுனால கர்த்தர்கள் நடந்தது. இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு நபர் குழப்பினாங்க.
ஆனா நமக்கு தெரியாத நபர்களை கொண்டு, நமக்கு தெரிஞ்ச நபர்கள் நம்மளை குழப்பதான் செய்வாங்க, சரிதானா? தெரியாத நபர்கள் வந்து தெளிவா ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்தாரு அதை கன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சும்மா சாதாரண காரியம் கிடையாதுங்க. விசுவாசத்துல தான் நிக்கிறோம். நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி நிக்கல, தெரியுமா உங்களுக்கு? ரெகுலரா எங்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? யாரையும் பார்க்கல, யாரை மட்டும்தான் பார்க்கலாம்? கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? யாரும் எங்களை உயர்த்தினாங்கன்னு சொல்ல முடியாது, யாரும் எங்க தேவை சந்தித்தாங்கன்னு சொல்ல முடியாது, யார் எங்களுக்கு கை கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் எங்களுக்கு கை கொடுத்தார் அல்லேலூயா. நம்ம மட்டும் தேவ சித்தத்தில் நின்றுட்டோம் அப்படின்னா கர்த்தர் எல்லா தேவையும் சந்திக்க எப்படிப்பட்டவர் இருக்காரு அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை, ஆனா 3 காரியம் சொன்னேன். 1 திருமணம், 2வது வேலை. உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னா தயவு செய்து சொல்றேன், ஜெபம் பண்ணி காத்துருங்க. கர்த்தர் என்ன பேசுறாங்கிறத வெயிட் பண்ணுங்க. அவர் சொல்ற தொழில முதல் கால் வைங்க. அதுக்கு நீங்க ஆசீர்வாதமா போயிருவீங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அலசி பார்க்கணும், சரிதானா? என்ன ரிசல்ட் அப்படின்னு, என்ன வேலை அப்படிங்கிறது. ஆனா அந்த ஆரம்பத்துல கால் வைக்கும் போதே தப்பா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஓடுவாங்க. இதுல கவனமா இருக்கணும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. 3வதாக நீங்க தேவ சித்தம் எதுலன்னா ஊழியம். ஊழியத்துல தேவ சித்தத்தை சாத்தான் என்ன செய்வான்? மாத்த பார்ப்பான். ஊழியக்காரங்களுக்கு அது வேண்டியது, சரிதானா? எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஊழியத்திலையும் தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு அதுல கரெக்டா நின்னோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா. இப்ப இயேசுவை நீங்க கவனித்து பாருங்க. அவர் சோதனை ஜெயிப்பதற்கு தனி ஜெபம் பண்ணினார். அவர் அற்புதம் நடந்த பின்பு தனி ஜெபம் பண்ணினார். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி தனி ஜெபம் பண்ணினார். அதுக்கடுத்து ஆட்களை செலக்ஷன் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தனி ஜெபம் பண்ணார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில வெற்றிக்கு காரணமே என்னன்னா அவருடைய தனி ஜெபம். இயேசுவுக்கே தனி ஜெபம் அவசியம்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்டான ஜெபம் பண்றதுக்கு இடம் வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல ஒரு தனி ஜெபம் அறை வச்சிருக்கீங்களா? அல்லது உங்க வீட்டுக்கு பின்னாடியோ அல்லது ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு பிரேயர் காலோ அல்லது சர்ச்சுக்கோ நம்ம வந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கையில ரெகுலரா 3 வேளை ஜெபிக்கிற அனுபவம் இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா தானியேலுடைய வாழ்க்கையில வெற்றி அவசியம். காரணம் என்ன தெரியுமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது சொல்லுங்க? ஜெயமா இருந்தது. ஏன் ஜெயம் அப்படின்னா அவன் 1ஆம் அதிகாரத்துல அவன் சிறைச்சாலைக்கு வரும் பொழுது அவனுக்கு வயசு 16, சரிதானா? ஆனா 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல அவன் முழங்கால் போடும்போது அவனுக்கு வயசு 85. வயசு எத்தனைங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் எருசலேமை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 3 வேளை என்ன செய்தான் தெரியுமா? ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சொந்தம் செலுத்தினான் அல்லேலூயா. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றி ரகசியம். உங்க வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கான தனி ஜெபம் ரொம்ப 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 அவசியம். அதுலயும் அந்த தனி ஜெபத்துல மீனான ஒரு ஜெபம் என்னன்னா, இன்னைக்கு சிலர் தனி ஜெபம் பண்றாங்க ஆனா தேவ சித்தம் அப்படிங்கிற எல்லைக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதுவும் டேஞ்சரஸ். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்பாப்ராவை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுது என்ன செய்கிறான்? தனி ஜெபத்துல நம்ம தேவனுடைய சித்தத்தை கேட்க பழகணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாயிண்ட்டுக்குள்ள என்ன செய்யறது இல்ல, போகிறது இல்லை. நிறைய பேருக்கு குழப்பம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஜெபம் பண்றாங்க ஆனா சமாதானம் இல்லை. ஜெபம் பண்றாங்க ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஏன் ஆசீர்வதிக்கப்படுவதில்லைன்னா அவங்க சுய இச்சையின்படி ஜெபிக்கிறாங்க. எதன்படி ஜெபிக்கிறாங்க? யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும்
எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சை. இச்சைனா ஆசை. இவங்க ஒரு ஆசை வச்சுக்கிடுவாங்க, இந்த பெயரை முடிச்சுக்கலாம், இந்த வேலை செய்யலாம், இந்த காரியத்தை இப்படி செய்யலாம். நாங்க இயேசுவோடு நடந்தவர்களும் ஒரு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்துறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு போட்ட ரோட்ல தான் நம்ம நடக்கணும் இல்லையா? நம்ம போட்ட ரோட்ல யாரும் நடக்க மாட்டான். யார் நடக்க மாட்டா? ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் போட்ட ரோட்ல யார் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் இயேசுவோடு நடந்தவர்னு சொல்றேன், அது ஒரு நாள் என்ன செய்யாது? அவர் போட்ட ரோட்ல நம்ம நடந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம போட்ட ரோட்ல அவர் வரவே, நீ தலைவில நடந்தாலும், நீ எத்தனை பேர் கூட்டி ஜெபம் பண்ணாலும், பெரிய ஊழியக்காரங்களை கூட்டி ஜெபம் பண்ணாலும் கண்டிப்பா வரமாட்டேன். பெரிய ஊழியக்காரங்களும் உங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாலும் வரமாட்டேன். சரிதானே? அதுல கவனம் செலுத்துங்க. வாசிங்க பார்க்கலாம். இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன செய்யலையா? விண்ணப்பம் அப்படிங்கிறது வேற, ஜெபம் என்பது வேற. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல் ஆகாதுக்கு ஒரு காரணம்னா, நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க ஆனா விண்ணப்பம் பண்ணுவதில்லை. ஜெபம் என்றால் உரிமையா கேட்பது, விண்ணப்பம் என்றால் ரெக்வெஸ்டா கேட்கிறது. என்ன கேட்கிறது? சார் ப்ளீஸ் சார், தயவு செய்து என்ன செய்யுங்க, மனம் இருங்க அப்படின்னு கேட்கறது. அதிகாரத்தை போய் நம்ம என்ன, எனக்கு சைன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் எஜமானன், நாம் அவருடைய வேலைக்காரர்கள். அல்லேலூயா. அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால், அப்ப நம்ம பெற்றுக் கொள்ளாததுக்கு காரணம் என்னங்க? நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்னங்க? நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத காரணம் என்னங்க? தேவ சித்தத்தின்படி நாம் எதையும் செய்யாவிட்டால் நமக்கு என்ன கிடைக்காது? சக்சஸ்ஃபுல் ஆகவே. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க ஆனா தேவ சித்தமானு கேட்டா கிடையாது. நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, அதுலயும் தேவ சித்தமானு கேட்டா கிடையாது. நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதுலயும் தேவ சித்தமானு கேட்டா கிடையாது. தேவ சித்தம் நீங்க என்ன லஞ்சம் பண்ணலாங்க, ஆனா ஒண்ணு என்ன செய்யப்படாது? ஒண்ணு என்ன செய்யப்படாது சொல்லுங்க? தேவ சித்தம் இல்லாம பெரிய சபையை கட்ட முடியுமா? ஈஸியா கட்டலாம், சூப்பரா கட்டலாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தேவ சித்தம் இல்லாம பெரிய சபையை கட்ட முடியுமா ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் முடியும் அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றான், ஏன் சித்தம் அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவனையும் கர்த்தர் என்ன செஞ்சாரா சொல்லுங்க? ஆனா ஏன் சித்தம் என்ன? சாராள் மூலமா ஈசாக்கு பிறக்கணும் அப்படிங்கறது யாருடைய சித்தம்? ஆனா அவனும் ஒரு பெரிய ஜாதியா என்ன செய்யறான்? அப்ப நல்லா கவனிக்கணும். தேவ சித்தராம நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது, கை நிறைய சம்பளம் கிடைக்குது, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. உடனே நம்ம என்ன நினைக்கானா, நாங்க வச்சுக்கப்படாதவங்க கல்யாணம் முடிச்சாலும் மாசத்துல போய் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருப்ப. ஆனா தேவ பிரசன்ஸ் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய அங்கீகாரத்தை என்ன செய்ய முடியாது. தேவன் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரை என்ன விட்டு என்ன செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது பெருவெள்ளம், பெருங்காற்று என்ன நடிக்குது வாசிங்க பார்க்கலாம். பெருமலை. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பெருமலை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினார், அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ சித்தத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. எது மேல் அஸ்திபாரம்? இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ சபைகள் நடக்குது, தேவ சித்தத்துல நடக்குதா? அதான் மேட்ரு. தேவ சித்தம் இல்லை அப்படின்னா வெளியே பார்க்க பெருசா இருக்கலாம்,
வெளியே பார்க்க எல்லாம் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய அங்கீகாரம். ஆனா அவங்களும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். என்ன நடக்கும்? பிசாசு ஓடும். உங்களுடைய நாமத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்வார், பிதாவின் சித்தத்தை செஞ்சு அப்படின்னு கேட்பாரு. இப்ப நமக்கு சோதனை என்னன்னா, எதுல நம்ம சோதிக்கப்படுவோம்? பிதாவின் சித்தம் செய்வதுலதான் என்ன செய்யப்படுவோம். அதனால தெய்வ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களோட எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் தேவ சித்தத்தை கேளுங்க. அதுக்கு பொறுமையா காத்துருங்க. அவசரம் கொடுக்க என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. ஆனா நீங்க விரும்பி உண்மையா தேவ சித்தத்தை கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்தும். ஆனா நீங்க விரும்புறதே கிடையாது. அதனாலதான் நிறைய பேருக்கு தேவ சித்தத்தை கர்த்தர் என்ன செய்யறது இல்லை, வெளிப்படுத்துறதே. நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு தேவ சித்தம் எப்படி பேச தெரியும் அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்றேன், நம்ம கேட்டா மட்டும்தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ கேட்காம நீயா என்ன லட்சம் செய்யலாம்னு செஞ்சுட்டு போறீங்களா? நம்ம ஆண்டவர் ஜென்டில்மேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்களே இருக்கிறீங்க, உங்க பிள்ளை வந்து சில காரியத்துல உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பதில்லை, ஆனா சில காரியத்துக்கு மட்டும் உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் புத்திமதி சொல்வீங்க, திட்டுவீங்க, தடுத்து பார்ப்பீங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது என்ன செய்வீங்க தெரியுமா? அது நம்ம சொல்ற இந்த பாயிண்ட்க்கு என்ன செய்யாது, அந்த பாயிண்டே நம்ம அடுத்து பேச மாட்டோம். ஆனா பெத்த கடமைக்கு என்ன செய்வோம், சாப்பாடு போடுவோம், சிரிச்சு பேசுவோம், எல்லாம் நடக்கும். ஆனா அந்த பாயிண்ட்ல பேச மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இது போலதான் நம்ம ஆவியானவர். நம்ம ஆவியானவரை கேட்கணும், என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் உங்க சித்தத்தை நான் செய்ய விரும்புறேன். சில குழாயை மட்டும் நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு குழாயை மட்டும் நான் திறந்துட்டேன். ஆசீர்வாத குழாய் மட்டும் எனக்கு என்ன செய்யுது, திறந்துருக்கேன். திருத்திர குழாய் எனக்கு வேண்டாமே. என் தப்பு மறுத்துற குழாய் என்ன செய்யக்கூடாது, திறக்கவே கூடாது. என்கிட்ட தப்பு இருக்குன்னு ஒரு குழாயே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு குழாய் மட்டும் தான் எங்க வீட்டுல வச்சிருக்கோம். என்ன குழாய் சொல்லுங்க? ஆசீர்வாத குழாய் மட்டும் தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆவியானோட உட்கார்ந்து கேட்டு பாருங்களேன், என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு. ஆனா நீங்க கேட்டாதான் பேசுவாரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நான் கண்டுபிடிச்சு வரல, எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜெபிங்க. நீங்க அந்த பகுதியில காதை அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியில அவர் திரும்ப என்ன செய்ய மாட்டாரு. அவர் வாட்டுக்கு அவர் புத்தியை பார்த்துட்டு போவார். என்ன பண்றது, உன்னை ரசிச்சாச்சு, சரி உன்னை பெத்தாச்சு, உன்னை பெத்த கடமைக்கு என்ன செய்யணும், அதை செய்வார். சாப்பாடு கிடைச்சோடனே எல்லாமே கத்தருடைய சித்தம் அப்படின்னு செஞ்ச கூடாது. பெத்த கடமைக்கு எல்லா தாய்மார்களும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க, எல்லா தகப்பன்மார்களும் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து நான் பரிபூர்ணமா செஞ்சேன்னு சொல்றது அர்த்தமா? இது போல இந்த உலகத்துல நீ பிறந்துட்டா நீ என்ன அட்டுழியம் பண்ணாலும் உனக்கு 3 வேளை சாப்பாடு யார் கொடுப்பா சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தருவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாப்பாடு கொடுக்கறதுனால நீ வந்து உன்னை தேவன் உன்னை அங்கீகரிச்சுட்டான்னு அர்த்தம். பரலோகத்துக்கு போறோம்னா அவர் சித்தத்தை என்ன செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரே ஒரு நபர் ஜெபத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபுடைய தொடை சந்து சுருக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி
அந்த ஸ்தலத்துக்கு பெரியல் என்று பெயரிட்டான். அவன் பெரியலை கடந்து போகையில் சூரியன் உதயம். போதும், நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில தனித்து போராடி தேவனோடு ஜெபம் பண்றவன் மனுஷனோட போராட மாட்டான். மனுஷனோடு போராடுறவன் தேவனோடு ஜெபம் பண்ணவே. நீங்க தனிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க மனுஷனோட என்ன செய்ய மாட்டீங்க, போராடவே மாட்டீங்க. இன்னைக்கு மனுஷனோட நிறைய பேர் போராடுறாங்க பாத்தீங்களா. இதுக்கு எடுத்தாலும் ரொம்ப இருப்பாங்க பாத்துருக்கீங்களா. எது எடுத்தாலும் குறை கண்டுபிடிமா. எது எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்காத என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயாவுக்கு தேவனோட என்ன கிடையாது, போராடி ஜெபிக்கிற பழக்கமே. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருண்ட காலம். எத்தனை காலங்க? இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பெத்தேலை கடக்கும் போது அவன் வாழ்க்கையில இருண்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த காலம்? இருண்ட காலம். சூரியன் அஸ்தமாயிற்று அப்படின்னு சொல்லி வருவாங்க 27ஆம் அதிகாரத்துல. 28ஆம் அதிகாரத்துல பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து 10ல இருந்து வசங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து போதும். அவன் அந்த இடத்துல வந்தோடனே பாருங்க, சூரியன் அஸ்தமித்த போதுன்னா சூரியன் மறைந்த பொழுது. அன்னைக்கு சூரியன் மறைஞ்சது தாங்க. என்னைக்கு சூரியன் உதயமாகுது தெரியுமா? 20 ஆண்டுகள் லாபானுடைய வீட்டுல, மாமனார் வீட்டுல மனைவிக்காக உழைச்சு 14 ஆண்டுகள். அடுத்து தன்னுடைய சொத்துக்காக உழைச்சது. வாழ்க்கை முழுவதும் கஷ்டம், பாடுகள், அவன் உள்ளமெல்லாம் வேதனைகள் நிறைந்த பகுதி. இதை எப்ப சொல்வானா, நீங்க ஆதியாகமத்துல பார்வோனுக்கு முன்னாடி சொல்லும் போது என் வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். அப்ப எப்ப அவன் வாழ்க்கையில வெளிச்சம் உதித்தது, அவன் பெரியலை கடந்த பொழுது சூரியன் என்ன செஞ்சது, உதயமாயிட்டு. அப்படின்னா எப்ப தெரியுமா? தனி ஜெபத்துல தேவனோடு போராடினா பாருங்க, அவன் வாழ்க்கையில இந்த இருள் விளைகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தனி ஜெபத்துல தேவனோடு போராடி ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா? தனி ஜெபம் உன் வாழ்க்கையில 1 மணி நேரமாவது இருக்குதா? கண்டினியூவா நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண இன்னைக்குள்ள கிறிஸ்துவ வட்டாரம் என்ன செய்ய மாட்டேங்குது, முழங்காலே. உங்க வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு இருள் மாறல அப்படின்னா, நீங்க தனி ஜெபத்துல தேவனோடு என்ன செய்யறது இல்லை, போராடி ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. யாக்கோபு தேவனோடு கூட தேவ சமூகத்துல நீர் என்ன ஆசீர்வதித்தால் அவங்க என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன்னு போராடினார் பாருங்க. அவன் வாழ்க்கையில் இருக்கிற 20 ஆண்டு கால இருள் என்ன செஞ்சது தெரியுமா, விலகினது. தேவத்துறையே, உன் வாழ்க்கையில பெரியல் அனுபவத்துக்குள்ளவா. பெரியல் அனுபவங்கிறது தனியா தேவனோடு போராடுகிற அனுபவம். தனியா ஜெபம் பண்றதுக்கு உங்க வீட்டுல ஒரு அறையை ஒதுக்கு. வீட்டுக்குள்ள சின்ன அறையா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்டூலை போட்டு, பைபிள் போட்டு, ஒரு ஸ்கிரீனை போட்டு ஒதுக்கி பாருங்களேன். ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு வரும். அல்லது அது முடியல அப்படின்னா சபைக்காவது இங்க பிரேயர்காவது வந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டயத்தை பிக்சர் பண்ணுங்க. நினைச்ச நேரம் ஜெபம் பண்ணணும்னா முடியாது. நினைச்ச நேரம் நீங்க எப்படி ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனா உங்க வாழ்க்கையில 3 வேளையாவது பிக்சட் டயம் இருக்கணும். அல்லேலூயா. தானியேலுக்குள்ள பிக்சட் டயம். அந்த 3 வேளை கிட்டத்தட்ட அவன் 121 நாடுகளுக்கு மேல நிதியமைச்சர். அவ்வளவு நெருக்க இருந்தாலும் தான் முன் செய்து வந்தபடியே தன் தேவனுக்கு முன்பா என்ன செய்யலாம் தெரியுமா, முழங்கால் படிட்டான். நம்ம எந்த நாட்டுக்கு நிதியமைச்சர்லாம் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாமா? ஜெபிக்க முடியாதா? ஜெபிக்கலாம். அமெரிக்கா தேசத்துல பாலியமிச்சுன்னு சொல்லக்கூடிய தெய்வ மனிதர், அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழியக்காரர், இன்னைக்கு இறந்துட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில தனி ஜெபம் 3 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணுவாரு. ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த தேசத்து அதிபர் போன் பண்றார் பாலியமிச்சு பேசுறதுக்கு. ஆனா அஜிஸ்தான் போன் எடுத்துட்டு சொன்னா, இப்ப எங்க ஊழியக்காரர் தேவனிடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அவர் இப்ப உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். பாருங்க, அதிபரா இருந்தா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நம்ம ஜெபம் பண்றது பண்ணி வீட்டுல உட்காந்துரும். பார்த்துருக்கீங்களா? யார் வந்துட்டா இல்லைன்னா அவங்க வர்றேன்னு சொன்னாலும் நம்ம சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியை தெரியும், அவங்கள நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து யார் வந்தாலும் கரெக்டா அந்த 10 டைத்துக்கு ஆராதனை போனா போவாங்க, ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு போயிடுவாங்க. வீட்டுல என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சுட்டு நீங்க வீட்டுல உட்காந்துருக்கேன், நான் முடிச்சுட்டு வரேன்னு வருவாங்க. ஆனா அப்படி இருந்ததுனால நான் இன்னைக்கு பாக்குறேன் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. யார் வந்தாலுங்க
மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு நான் சர்ச்சைக்கு போறேன்னு முடிவு செய்யறதுக்கு போயிட்டு வந்துருவாங்க. அது நீ காலையில இருந்து நீ இப்ப 10 மணிக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வருவோம்னா உட்கார வச்சிருவாங்க. நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்க, நாங்க போயிட்டு வந்துருதுங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆராதனையே போக பரவாயில்ல, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்ன செய்திருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பதோட இயேசுவுக்கு என்ன கொடுக்க மாட்டோம்? முதலிடம்னா என்ன செய்ய மாட்டோம், அது 2வது இடத்துல தான் கொடுப்போம். அதனாலதான் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம். இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். தனி ஜெபம் உங்க வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியமானது. தனி ஜெபத்தை அதிகமா வலியுறுத்துங்க. அதிகமா தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. ஆண்டவருடைய நாமத்துல ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில தனி ஜெபத்துல ரொம்ப குறைவு இருக்கு, ஒத்துக்கோங்க பார்க்கலாம். ஒத்துக்கிட்டு நான் இன்னைக்கு தனியா ஜெபம் உண்மை போல ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை போல நான் ஜெபிக்கணும் ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க கேளுங்க பார்க்கலாம். 1 மணி நேரமாவது நான் தனிப்பட்ட விதத்துல முழங்கால நின்று ஜெபிக்கணும், எனக்கு அந்த கிருபை தாங்க ஏசப்பா கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை போல வாழணுமே ஏசையா, நான் உண்மை போல வாழணுமே, உண்மை போல வாழணுமே ஏசையா, நான் உண்மை போல வாழணுமே, உண்மை போல மாற்றிடுமே ஏசையா, நான் உண்மை போல மாற்றிடுமே, என்னை உண்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உண்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனமுகம் தாருமே, உண்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே, உண்மை போல வாழணுமே ஏசையா, நான் உண்மை போல வாழணுமே, உண்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உண்மை போல மாற்றிடுமே. அந்த கையை வச்சு ஏசப்பா உண்மை போல நானும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நான் ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். இதுவரைக்கும் நான் சுயமா வாழ்ந்துட்டேன், அந்த என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இந்த பூமியில நீங்க இருந்த நாட்கள்லாம் பிதாவின் சித்தத்தின்படியே ஜெபித்து பிதாவின் சித்தத்தின்படி உதவி செய்றீங்கப்பா. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுடைய திருமணம், எங்க பிள்ளைகளுடைய திருமணம், எங்களுடைய திருமணம், எங்க வேலையா இருக்கட்டும், எங்களுடைய ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்க சித்தத்தை அறிந்து அதை செய்து முடிக்க நான் விரும்புகிற ஆண்டவரே, அதற்கு நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உங்க மேல இருந்த அந்த ஜெப ஆவிய மேல வாங்கி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல இருந்த அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்க. இன்னும் நான் தனி ஜெபத்துல அதிகமா வளரணும் சொல்லுங்க பார்க்கலாம், அதிகமா வளரணும். இப்ப ஒரு காரியத்தை உணர்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஜெப ஆவியை தர விரும்புகிறார். ஆனா நாங்க சொல்றபடி நீங்க வாஞ்சியோடு கேட்கணும். கர்த்தர் இப்ப தர்றதை கன்ஃபார்மா பார்ப்பீங்க, தயவு செய்து சொல்றேன். அதனால நாங்க சொல்றபடி சீரியஸா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தலையில கையை வச்சுக்கோங்க, இருதயத்துல கையை வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இப்ப உங்க ஒவ்வொரு மேலும் ஒரு ஜெப ஆவி வைக்க போகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிரசன்ஸ் உணரக்கூடாதபடிக்கு, உங்களுடைய சமூகத்தை உணரக்கூடாதபடிக்கு, உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு என் மைண்டிலையும் என் இருதயத்துல காணப்படுகிற சாத்தானுடைய சகல வித்துகளையும் ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால அதை கழுவி சுத்திக்கிறீங்க. உங்களுடைய ரத்தம் அக்னி நெருப்பா இறங்கி என் மைண்ட்ல இருதயத்துல காணப்படுகிற சாத்தானுடைய வித்துகளை சுட்டரித்து போடுங்க, சுட்டரித்து போடுங்க ஏசப்பா. எனக்குள்ள இருக்கிற எல்லா முரட்டாட்டத்தையும்
கீழ்ப்படியாமையையும் அசட்டு தன்மையையும் நிர்சாரத்தையும் என்னை எடுத்து போடுங்க. ஆண்டவரே நம்ப இருதயத்தை எடுத்து போடுங்க. செவிட்டு கால் எடுத்து போடுங்க. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நீங்க சொன்னபடி உங்களுடைய கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உங்க இருதயத்தை தாங்க. உங்க இருதயத்தை தாங்க. நான் விரும்புறப்பா என் வாழ்க்கையில தனி ஜெப ஆவியினால நிரப்புங்க. விண்ணப்பத்தின் ஆவியை நிரப்புங்க. மன்றாட்டின் ஆவியை நிரப்புங்க. உங்களை போல ஜெபிக்க நான் துணிக்கிறாங்க. ஜெப ஆவியினால நிரப்புங்க. இப்ப நான் காஞ்சிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். வாயை வெளிவா திறக்கிறேன்ப்பா. என்ன நிரப்புங்கப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நிரப்புங்கப்பா சொல்லுங்க பார்க்கலாம். பருவத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கேட்கிறாங்கப்பா. இப்ப நாங்க விசுவாசத்தை பட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. என் இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மீதும் அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை கத்த தருபடி ஜெபிக்கிறேன். அந்த கிருபையை கத்த தருபடி ஜெபிக்கிறேன். இவர்கள் ஜெபமுவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை கத்த நீக்குவதாக. இவர்கள் ஆதி ஆத்மா செல்ல சைதத்திலே கத்த ஒரு பாதுகாப்பை தருவீராக. ஒரு பாதுகாப்பை தருவீராக. இவர்களுடைய அடிகள் அறிகிற வளர கத்த கிருபை தருவீராக. இப்ப பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். இப்ப கத்தரை அபிஷேகம் இறங்கி வருகிறார். கத்த இறங்கி வருகிறார். ஜெப ஆவியை கத்த வைக்கிறாங்க. கைக்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லுகிறாங்க சொல்லுகிறான். இப்ப கைக்கிறவன் மேல தனிப்பட்ட வாழ்க்கையில நீ அதிகமா ஜெபம் முடியும். உன் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை எதிர்த்து மேற்கொள்ளும்படியான அந்த ஜெப ஆவியை கத்த வைக்கிறான். நன்றி நன்றி நன்றி. ஏசப்பா வந்துட்டாருங்க. ஏசப்பா வந்துட்டாருங்க. தகப்பனே உண்மை போல எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஜெப அபிஷேகம் இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை. எஸ் தேங்க் யூ. நீங்க காத்தரா கர்த்தருடைய இருதயத்தில் அந்த அபிஷேகம் வைக்கிறாங்க. அந்த இருதயத்தில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுங்க. உண்மையை கேட்கிற மேல கர்த்தர் அபிஷேகம் ஊற்றுங்க. இப்ப எல்லா கட்டுகள் தடைகள் விலகுது. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஒரு ஜெப அபிஷேகம் விண்ணப்பத்தின் ஆவி மன்றாட்டின் அபிஷேகம் அபிஷேகம் இறங்குவதாக. எல்லா கால வருஷங்கள நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக சொல்கிறோம். தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதிங்க. தனி ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே நாங்கள் உம்மை போல யாக்கோபை போல எப்பாத்ரை போல தானியேலை போல ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். நாங்க இதில் அசால்ட்டா இராதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளும். நீர் அந்த கிருபையை தருவதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு நபர்களின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் இந்த ஜெப அபிஷேகத்தை காத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக. ஆண்டவரே நீர் அதை செய்வதற்காக நன்றி. உமக்கை மகிழ்ச்சி செலுத்துகிற இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு பரலோகத்திற்காகவே உமது குமாரன் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவார்களாக. 1000 மடங்கு கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதாக விரும்புவார்களாக. 1000 மடங்கு இவர்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. 1000 மடங்கு கர்த்தருடைய பாதுகாப்பின் அபிஷேகங்கள் இறங்குவதாக. கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகலவர்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாடகைக்கு தெய்வம்